ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்திய தேசத்தை ஆளுவதற்கு முஸ்லிம் வெறுப்பு அரசியல் பிரதமருக்கு கை கொடுத்தது. தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தலித் வெறுப்பு அரசியல் நமக்கு கை கொடுக்கும், மகனை முதல்வராக்கி விடலாம் என்று கனவு கண்டார். கனவிலே மண் விழுந்தது. இனி எந்த காலத்திலும் நிவர முடியாது என்கிற மரண அடி விழுந்தது. முதல்வர் வேட்பாளரே மண்ணை கவ்வுகிற அவலம் நிகழ்ந்தது, அவமானம் நிகழ்ந்தது. 1987 தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் நடத்திய போது பல்லாயிரக்கணக்கான சேரி குடிசைகளை கொளுத்தியவர் ராமதாஸ். ஊரறிந்த உண்மை, உலகம் அறிந்த உண்மை. அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய போது கூட அவரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யவில்லை. மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம், தலித்துகளுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம். 20ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் அப்படி ஒரு வன்முறை வெறியாட்டம் வேறு எந்த மாநிலத்திலும் நிகழ்ந்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டம். பல்லாயிரக்கணக்கான குடிசைகளை ஊர் ஊராய் தேடி போய் கொளுத்தினார்கள். திட்டமிட்ட வன்முறை வெறியாட்டம். அப்படி திட்டமிட்ட வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய ஒரு சாதி வெறியரை தமிழ்நாடு காவல்துறை பாதுகாத்ததை தவிர கைது செய்யவில்லை. அதன் பிறகு நான் முதலாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திட்டமிட்ட வன்முறை நடத்தப்பட்டது. எதேச்சியாக வெடிக்கிற வன்முறை வேறு. திருமாவளவனுக்கா ஓட்டு போடுகிறீர்கள் என்று ஒரே இரவில் பல்வேறு குழுக்களை நியமித்து வண்டிகளில் பெட்ரோல் டின்களை எடுத்துக்கொண்டு, மண்ணெண்ணெயை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராய் போய் ஊற்றி தீ வைத்து கொளுத்தினார்கள். 90க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தாக்குதல் நடந்தது. 15 கிராமங்கள் முற்றிலும் எரித்து சாம்பலாக்கப்பட்டன. அதற்கு காரணமானவர் ராமதாஸ். அவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. திட்டமிட்டு நடத்தப்பட்டது. எப்படி தமிழ்நாடு காவல்துறை இயங்குகிறது என்பதற்கு ஒரு சான்று. அங்கே தயாசங்கர் சிங், இங்கே இவர். எல்லா ஊர்களிலும் எல்லா மாநிலங்களிலும் காவல்துறை எப்படி இயங்குகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அதன் பிறகு தருமபுரி வன்முறை வெறியாட்டம். திட்டம் போட்டது யார்? செயல் திட்டத்தை வரையறுத்தது யார்? ஆட்கள் எங்கிருந்து அங்கே இறக்குமதி செய்யப்பட்டார்கள்? எவ்வளவு பேர் போனார்கள்? இவ்வளவும் காவல்துறைக்கு தெரியும். வெளிப்படையாக அறிவித்து விட்டுதான் செய்கிறார். நாயக்கன் கொட்டா என்கிற இடத்திலே கூட்டம் போடுகிறார்கள் சாதி வெறியர்கள். அதை ஒருங்கிணைக்கிறது பாமக. வெளிப்படையாக பேசுகிறார்கள், எச்சரிக்கை விடுக்கிறார்கள், நாள் குறிக்கிறார்கள். நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளாக நீ இதை சரி செய்யவில்லை என்றால், சீர் செய்யவில்லை என்றால், ஒரு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால், அந்த பெண்ணை கொண்டு வந்து ஒப்படைக்கவில்லை என்றால் ஊரையே கொளுத்துவோம் என்று சொல்லுகிறார். காவல்துறைக்கு தெரியாதா? ஆனால் பரமக்குடியில ஒரு போலீஸ் அதிகாரி மீது இப்படி கை வைத்து தள்ளியதற்காக எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம். 7 பேரை அடித்தே கொன்றார்கள், சுட்டுக் கொன்றார்கள். அவ்வளவு பெரிய ஆத்திரத்தை வெளிப்படுத்தியது தமிழ்நாடு காவல்துறை பரமக்குடியில. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.